OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557170 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். நான் உங்க ஷாலினி செந்தில்குமார். இன்னைக்கு குக்பாட்ல வந்து சில்லி சீஸ் புலாவ் தான் பார்க்க போறோம். ஸோ என் கூட சேர்ந்து இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள மீட் பண்ணலாம். ஹலோ மேம். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் ராது அசோக். ஓகே. நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 2 பசங்க. ஓ சூப்பர். ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? ஒர்க் போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் வேறு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, குழந்தைங்களையும் வச்சுட்டு எப்படி ஈஸியாக குக்கிங்கும் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க? அதுதான் கொஞ்சம் கஷ்டம்தான். பட்டு ரெண்டும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு குக்பாட்டில் வந்துட்டு இன்றைக்கி வந்து சில்லி சீஸ் புலாவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து குக்பாட் வந்து பார்த்துருக்கீங்களா? குக்பாட் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. OPOS பற்றி தெரியும் ஏதோ ஓரளவுக்கு. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி குக்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போயும். பட் குக்பாட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கேன். பார்க்குறீங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கீங்க. பார்த்துடலாங்களா எப்படின்னு? கண்டிப்பாக. வந்து ஃபஸ்ட் வந்து மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி ஓப்பன் பண்ணணும்? இப்படி எடுத்து கீழே வச்சுருங்க, இப்படி திருப்பி வச்சுருங்க. ஸோ உள்ளே இருக்கிறது வந்து இன்னர் வெசில், இதை எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம். ஓகே. இப்போ வந்து நெய் வந்து 1 டீஸ்பூன் நம்ம ஊற்றுறோம். எல்லா இடமும் படுற மாதிரி ஊற்றணுமா இல்லை? நெய் நம்மளுக்கு வந்து உள்ளே கரெக்டாக வந்துடும் இல்லைங்களா? ஓகே. 1.25 கப் வந்து தண்ணி ஊற்றுறோம். ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிடலாம். நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஓகே. 1 கப் வந்து பாஸ்மதி ரைஸை நம்ம வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கோம். ஸோ இதையும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் வந்து சீஸ் வந்து நம்ம வந்து நல்லா திருகி வச்சுருக்கோம். நம்ம இதில் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறோம். ஸோ நம்ம வீட்டிலையே கூட நம்ம ஒன்று திருகிக்கலாம், போட்டு மிக்சியில் போட்டு, இல்லைனா கடையில் நம்ம ரெடிமேடாகவும் கிடைக்கிது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ குக் பாட்டில் வச்சிடலாம். வந்து குக் பாட்டில் உள்ளே எடுத்து வச்சோங்க என்ன ரைஸில். இதுக்கு வந்து வெண்ட் வந்து க்ளோஸ், இதுதான் வெண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து வெண்ட் வந்து ஓப்பனில் இருக்குது. நம்ம க்ளோஸில் இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வச்சா அப்போ வந்து க்ளோஸ், ரைட் லெஃப்ட்டில் வந்துட்டு ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு வந்துட்டு க்ளோஸில் தான் இருக்கும் வெண்ட்டு. ஸோ இப்போ மெனுவில் போய் ரைஸ் மோட் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ மெனுவில் போயிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ரைஸ்னு மோடு வரும், ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரைஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ ஆன் பண்ணிடுவோம். நமக்கு எவ்வளோ மினிட்ஸ் காமிக்கும்? அதுவே ஆட்டோமேட்டிக்காக காட்டும். இப்போ 3 மினிட்ஸ் காட்டுது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே ரைஸ் வச்சாச்சு, 3 மினிட்ஸ் காட்டுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் வெண்ட் வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ப்ரெஷர் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கேப்சிகமும் க்ரீன் சில்லியும் சேர்த்து நம்ம வந்து ரீட்டைன் ஹீட்டில் நம்ம கொஞ்சம் நேரம் அப்போ 2 மினிட்ஸ் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து வச்சதில் வந்துட்டு ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கும். குக்கிங் டைம் ஒரு 3 மினிட்ஸு. ஸோ ப்ரெஷர் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சில்லி சீஸ் புலாவ் வந்து ரெடி ஆயிரும் குக்பாட்டில். ஸோ இப்போ சொல்லுங்கள் ராது, உங்களை பற்றி. நீங்கள் வந்து சப்போர்ட் குரூப்பில் இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, OPOS சப்போர்ட் குரூப்பில், அதை பற்றி சொல்லுங்கள். OPOS வந்து ஃபேஸ்புக் மூலமாக தான் தெரியும் OPOS குரூப்பு. ஸோ ஈஸி வே ஆஃப் குக்கிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு தான் போனோம். பட் நம்ம வீட்டில் இருக்க குக்கர் வச்சு தான் ட்ரை பண்ணோம். அதையே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இப்போ வரைக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்டாக அந்த பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கேரமலைசேஷன், இதெல்லாம் அடிக்கடி ட்ரை பண்ணுறது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நமக்கு வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது, கேரமலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். வேறு நிறைய டிஷ்ஷஸ் புலாவ்லாம் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. பட் குக்பாட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ குக்பாட் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ குக்கருக்கும் குக்பாட்டுக்குமே நிறைய
உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆமாம், ஏன்னா நீங்கள் செஞ்சு வேற பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து லைவாக வேற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதுலேயே உங்களுக்கு எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம், அதில் வந்து நம்ம லேயர் எல்லாமே கரெக்டாக ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி விடணும். இதில் மொத்தமாக எல்லாம் போட்டுட்டு ஸோ இதுலேயும் லேயரிங் இருக்குது, அந்த மாதிரி நம்ம போடுறது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த பேஸ் எல்லாம் நம்மளுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னும் போது குக்பாட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது கூட. இப்போ நம்மளுக்கு வந்து சீஸ் புலாவ் வந்துட்டு டைமிங் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து ஆஃப் ஆகி ப்ரெஷரும் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம அதில் வந்து கேப்சிகமும் க்ரீன் சில்லியும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரீட்டைன் ஹீட்டில் வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இது ப்ரெஸ் இந்த ப்ரெஷர் செட்டில் ஆகிடுச்சு, நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக வந்திருக்கு. நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டதாக இருக்கட்டும், அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த ரெட்டு, நம்ம அந்த சீஸ் போட்டது அந்த வாடையெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு கேப்சிகம் வந்துட்டு ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கோம். ஒரே ஒரு க்ரீன் சில்லி வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் போட்டுடலாம். நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே வந்துட்டு அந்த கேப்சிகம் வந்து வேகணும் நம்மளுக்கு. ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் இல்லையா கேப்சிகம் வேறு நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே எடுத்து வச்சிடலாம். திருப்பி ஆன் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை, அந்த ரீட்டைன் ஹீட்லேயே வந்து சூடாயிரும். நம்ம குடமிளகாலாம் போட்டு ரீட்டைன் ஹீட்டில் வச்சோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நம்ம போட்ட இது கேப்சிகம் எல்லாமே சூப்பராக குக் ஆகிடுச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா சீக்கிரம் இந்த குடமிளகாலாம் வெந்துடும் இல்லைங்களா. ஆமாம், ராது நீங்கள் வந்து குக்பாட்டில் எனக்கு வந்து சில்லி சீஸ் புலாவ் ட்ரை பண்ணீங்க, எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. சூப்பராக இருந்திருக்கு. நல்லா வெந்திருக்குங்களா? ரைஸ் எப்படி வந்திருக்கு? அந்த கேப்சிகம் நம்ம ரீட்டைன் ஹீட்டில் தான் போட்டோம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது? கேப்சிகம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டு. ஓகே, இன்னைக்கு ஸோ ராது வந்து நம்மளோட சேர்ந்து இன்னைக்கு குக்பாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ ராது. தேங்க்யூ ஷாலினி.